சமூகம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரானுடன் புதிய அணு ஒப்பந்தத்துக்காக முயற்சிக்கும் ட்ரம்ப் தாக்குதல் எச்சரிக்கையை பாதுகாப்பு ஆயுதம். இஸ்ரேலின் தாமதம் டோஹா பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கிவிடும் அபாயத்தில். இஸ்ரேல் புது விநியோக மையங்களை திறக்க வேண்டும் உலகளாவிய மனிதாபிமான அமைப்புகள் கோரிக்கை. 2025 ஜூலை 7ஆம் தேதி பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே வெள்ளை மாளிகையில் ஒரு முக்கிய சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் நெதன்யாகு ஈரான் மீண்டும் அணு ஆயுதங்கள் மேல் வேலை செய்ய தொடங்கினால் இஸ்ரேல் அந்த மாதிரி நடவடிக்கையை தடுக்க தாக்குதல் நடத்தும் என்று தெரிவித்தார். இதற்கு ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர் நேரடியாக ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் எதிர்ப்பு கொடுக்காமல் இருந்தது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த ஜூன் மாதத்தில் ட்ரம்ப் ஆரம்பத்தில் இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரிக்கவில்லை. ஆனால் அண்மையில் அவர் அதற்கு மறைமுக ஒப்புதல் அளித்து வருகின்றார். இஸ்ரேலின் கடந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு திட்டத்தை 2 ஆண்டுகள் பின்தள்ளியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இஸ்பஹான் போன்ற இடங்களில் சில யுரேனியம் உற்பத்தி இடங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதால் ஈரான் மீண்டும் செயற்படலாம் என அச்சம் உள்ளது. ட்ரம்ப் ஈரான் மீண்டும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் பணியை தொடங்கினால் இஸ்ரேல் தாக்கும் என நெதன்யாகு கூறிய போது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இது அமெரிக்கா நேரடியாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் இஸ்ரேலுக்கு ஒரு மறைமுக அனுமதி கிடைத்தது என்று பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் தற்போது ஈரானுடன் ஒரு புதிய அணு ஒப்பந்தத்திற்காக முயற்சித்து வருகின்றார். ஆனால் அந்த ஒப்பந்தத்துக்காக தாக்குதல் எச்சரிக்கையை அவர் ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக பயன்படுத்துகின்றார். இந்த நிலையில் டோஹாவில் நடைபெறும் ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்போது தடை செய்யப்படும் நிலையில் இருக்கின்றன. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அமெரிக்க பயணத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தையை இழுத்தடித்தது. இது அவசர நிலையை தள்ளி போட்டது. பேச்சுவார்த்தைகள் தற்போது ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பிடித்தோர் விடுவிப்பு மற்றும் நிலையான ஆட்சி அமைப்புகள் குறித்தவையாக உள்ளன. ஆனால் பல முக்கிய விவரங்களில் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொள்ளாத நிலையில் பேச்சுவார்த்தைகள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீன தரப்பினர் இதற்காக இஸ்ரேலை நேரடியாக குற்றம் சுமத்துகின்றார்கள். குறிப்பாக நெதன்யாகுவின் அமெரிக்க பயணம் பேச்சுவார்த்தைகளை காலத்தை வீணாக்க பயன்படுத்தப்பட்டது. நெதன்யாகு சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்தார் ட்ரம்ப் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை சந்திக்க. இந்த நிலையில் பாலஸ்தீன தரப்பினர் கருதுவதாவது இந்த பயணம் மூலம் பேச்சுவார்த்தை முன்னேறுவதை இஸ்ரேல் தாமதப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக டோஹா பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கிவிடும் அபாயத்தில் உள்ளன. எதுவும் விரைவில் தீர்வு காணப்படாத பட்சத்தில் நிலைமை மேலும் தீவிரமாகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு முக்கியமான மனிதாபிமான அமைப்பு இஸ்ரேலிடம் புதிய உதவி விநியோக மையங்களை திறக்கும் தனது உறுதியை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. இஸ்ரேல் கடந்த வாரங்களில் ஐநா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து காசா பிராந்தியத்தில் புதிய உதவி விநியோக மையங்கள் திறக்க ஒப்புக்கொண்டது. அந்த அமைப்புகள் கூறுவதை போல் இஸ்ரேல் தற்போதும் இந்த புதிய மையங்களை செயல்படுத்த அல்லது தடுப்பதாக தெரிகின்றது. இதனால் உணவு, தண்ணீர், மருந்துகள் போன்ற அவசியமான உதவிகள் உரிய இடங்களுக்கு செல்வதில் தடை ஏற்படுகிறது. ஐநா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. உங்களது வாக்குறுதியை நிலைநிறுத்துங்கள், இல்லையெனில் காசாவில் மனிதாபிமான நிலை மேலும் மோசமாகும். 5 முக்கிய விநியோக மையங்களை மட்டும் வைத்திருப்பது போதாது, மேலும் பல இடங்களில் உதவி கிடைக்க செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இஸ்ரேல் புது விநியோக மையங்களை திறக்க வேண்டும் என்பது உலகளாவிய மனிதாபிமான அமைப்புகளின் கோரிக்கை. தற்போதைய நிலை தொடர்ந்தால் காசா போன்ற இடங்களில் மக்கள் கடும் இக்கட்டுக்கு உள்ளாக வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை நேயர்களே கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.